தமிழர் வரலாற்றிலேயே அழிந்து போன ஆதி உயிரினம் பற்றி உங்கள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? யாளி. கற்பனை மனிதர்கள் உருவாக்கின கற்பனையான புராண கதைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இது விவாத பொருளா இருந்தாலும் கூட இந்த யாழியுடைய பழங்கால சிற்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை இது இருந்திருக்கலாமோ, அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு நமக்குள்ள. அது எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிங்கத்துடைய கால்கள், குதிரையின் உடல், யானையின் துதிக்கை, கூரிய பற்கள், பாரிய தோற்றம், வலிமையுடைய அடையாளமா விளங்கக்கூடிய 3 மிருகங்களோட சேர்க்கையே யாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாழியின் தோற்றத்துக்கு விளங்கக்கூடிய ஒரே ஒரு சான்று கோயில் சிற்பங்கள் மட்டும்தான். யாழியுடைய உருவ அமைப்பை வச்சு பல வகையா அதைய வகைப்படுத்தி இருக்காங்க. மகர யாழி. இதற்கான பொருள் ஆட்டுத்தலையுடன் இருக்கக்கூடிய யாழி அப்படின்னு கருதப்படுது. இருந்தாலும் மகரம் அப்படிங்கிறது முதலையை குறிப்பதால இது முதலையின் உடலமைப்புடன் கூடிய ஒரு யாழியா இருக்கலாம் அப்படின்னும் கருதி இருக்காங்க. சிம்ம யாழி. சிங்கத்தின் தலையுடன் கூடிய யாழி அதிகமா கோயில் சிற்பங்கள் இடம்பெறக்கூடிய யாழி வகையை சேர்ந்ததான். கஜயாளி மற்றும் யானை யாழி. யானையின் துதிக்கையுடன் விளங்கக்கூடிய இந்த வகை யாழி அமைப்பு தென்னிந்திய கோவில் அமைப்புகள்ல மிக பிரசித்தி பெற்றது. அஸ்வயாளி. குதிரை முகம் கொண்டதான் இந்த யாழி. ஸ்வன யாழி மற்றும் யமலி யானி. இந்த வகை யாழி பார்த்தீங்கன்னா நாய் முகம் கொண்டதா இருக்குமா. மூஷிக யாழி. எலிமுகம் கொண்டதா இருக்குமா இந்த யாழி. இந்த மாதிரி யாழிகளுடைய வலிமைகளை அவற்றின் சிற்பங்கள்ல முன்னிலைப்படுத்தும் விதத்திலேயே நம்மளால உணரக்கூடியதா இருக்கும். சிம்மையாளியின் உருவங்கள் பெரும்பாலும் ஒரு சிங்கத்தை பின்னங்கால்களால மிதித்தவாறு முன்னங்கால்களை உயர்த்தி பாயும் விதத்துல நிற்கிற மாதிரி இந்த சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். யாழியின் அளவோடு ஒப்பிடும்போது சிங்கம் ஒரு சிறு எளிய ஒத்தே காணப்படுமா. அந்த மாதிரி கஜயாளியின் சிற்பங்களிலும் அதனுடைய வலிமையை சிறப்பாகவே வெளிக்காட்டியிருப்பாங்க. சிம்மையாளிய போலவே பின்னங்கால்களை தூக்கி நிற்பதோடு முன்னங்கால்களால தன்னுடைய துதிக்கையை பிடித்த வண்ணம் நிற்கும். துதிக்கையின் அந்தத்துல ஒரு யானைய தரையிலிருந்து பிரித்தெழுக்கும் வகையில செதுக்கப்பட்டிருக்கும். யாழியுடன் ஒப்பிடும்போது யானை கூட ரொம்பவே மிக சிறியது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இன்றளவுல நம்முடைய உலகத்துல தரைவாழ் வேட்டை விலங்குகள்ல சக்தி வாய்ந்தது அப்படின்னா சிங்கம் தான், மற்றும் தாவர உண்ணிகள்ல சக்தி மிகுந்தது அப்படின்னா யானை. இது இரண்டையுமே யாழிகளின் இறைகளா உருவகப்படுத்தி இருப்பதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு யாழிகளின் வலிமையை முன்னிலைப்படுத்தி காட்டுது. இதுல வாதங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? அளவுக்கு மீறிய தோற்றமும் சக்தியும் கொண்ட இந்த உயிரினம் நவீன விஞ்ஞான பார்வை கொண்டவர்களுக்கும் பழமையின் பால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இடையிலான பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கும் கூட சமூக வலைத்தளங்கள்ல இரு சாராருக்கும் இடையே யாழி குறித்த காணொளிகளையும் பதிவுகளையும் மேற்கொண்ட வண்ணமே இருக்காங்க. அழிந்து போன ஆதி உயிரினமா இது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள கண்டிப்பா எழுந்திருக்கும். அதாவது தமிழ் இனத்தின் தொன்மையானது அதனுடைய பூர்வீகம் மற்றும் வேர் குறித்தான பலவாறான கருத்தாக்கங்களுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கு. அவ்வாறான கருத்தாக்கங்கள்ல ரொம்பவே சுவாரஸ்யமானதுதான் குமரி கண்டம். இன்னைக்கும் தமிழகம், மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற 3 கண்டங்களை இணைத்திருக்கக்கூடிய பாரிய நிலப்பரப்பே இந்த குமரி நிலம். இதனுடைய ஆதிக்குடிகளே தமிழர்கள். யாழியின் பிறப்பிடமும் இந்த நிலம்தான் அப்படின்னு ஒரு சாரார் கருத்து சொல்லியிருக்காங்க. இதற்கு சான்றா சிலப்பதிகார பாடல்னு சொல்லியிருக்காங்க. வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது, பக்குழி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி அப்படிங்கிற பாடல் தான் அது. இந்த மாதிரியான தொல் தமிழ் நிலமானது கடல் கோளால அழிஞ்ச போது அதனோட சேர்ந்தே யாழிகளும் அழிஞ்சு போனதா கருதுவோர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மேலும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குமரி நிலம் அழிஞ்சும் தமிழ் மக்களுடன் இணைந்து யாழிகளும் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கலாம், புதிய நிலத்தையும் அதன் கால நிலையையும் ஏற்றுக்கொள்ள முடியாம அது அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில சங்க பாடல்களும் யாழி மிருகம் பற்றி சொல்லுவதால யாழி மிருகம் மனிதர்கள் எழுத்தறிவு பெற்று கவி எழுதும் காலத்தில் கூட வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் கருதுறாங்க. அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து ஆளினன்மான் வேட்டு எழுகோள் உயிர் பூம்பொறி உழுவை தொழுச்சிய வைநுதி ஏந்து வெண்கோட்டு வயக்களிர் இழுக்கும் துன் அருங்கானம் அப்படிங்கிற நற்றிணை பாடலின் வழியா புலியால் தாக்கப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய யானையின் உடலை யாழி தன்னுடைய நகங்களால பற்றியே இழுத்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாழியின் ஆற்றலின் அளவை எடுத்துரைக்குது. வேறொரு தரப்பு யாழிகள் டைனோசர் காலத்துல வாழ்ந்து அதனுடைய இணைஞ்சு அழிந்தும் போயிருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. அறிவியலோட பார்வையில யாழி எத்தகையது அப்படிங்கிற கேள்வி இப்ப நமக்குள்ள வந்திருக்கும். கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செஞ்சு ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவுக்கு வருவதே விஞ்ஞானத்தின் அடிப்படை. அந்த வகையில யாழி அப்படிங்கிற ஒரு மிருகம் உண்மையில வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு விஞ்ஞானவாதிகளின் கருத்து.
இந்த நாட்கள்ல பேசப்படக்கூடிய குமரிகண்டம் அப்படிங்கிற நிலப்பரப்பு அப்படிங்கிறது இப்பவும் கற்பனையில் உருவானதே தவிர உண்மையில அந்த மாதிரியான நிலப்பரப்பு ஒண்ணு கடலுக்கடியில இல்ல அப்படின்னு கிடைக்கப்பெற்ற புவியியல் ஆய்வறிக்கைகளின் படியா நம்மளுடைய முடிவை நம்ம முன் வச்சிருக்கோம். இருந்தாலும் கூட இல்லாத ஒரு கண்டத்துல எப்படி ஒரு உயிரினம் உருவாகி இருக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞான தரப்பு அடிப்படை கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததா, இந்திய நிலத்துல மக்களுடைய கண்களுக்கு புலப்படும் வகையில வாழ்ந்த இத்தனை பெரிய விலங்குடைய புதை படிமம் ஒண்ணு கூட இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையே. இதை வச்சு எப்படி யாழி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்? வெறும் பாடல்கள்லையும் கருத்துக்கள்லையும் வச்சு மட்டுமே யாழிங்கிற ஒரு உயிரினம் வாழ்ந்ததுக்கான சான்றுன்னு நம்மளால எப்படி கூற முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இது ஒரு கற்பனை மிருகமா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் கருதுறாங்க. டைனோசர் காலகட்டத்துல யாளிகள் வாழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி வாதங்களும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா இது எதையுமே விஞ்ஞானிகள் இப்ப வரைக்கும் ஏத்துக்கல. காரணம் என்னன்னா, டைனோசர்கள் ஊர்வன இனத்தை சார்ந்தது. ஆனா யாழியின் உருவமைப்பு பாலூட்டி விலங்குன ஒத்திருக்கு. டைனோசர் ஆதிக்க காலத்துல இருந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னரே பாலூட்டி ஆதிக்க காலம் உருவாகி இருந்ததுனால யாழி ஒரு டைனோசர் அப்படிங்கிற வாதமும் நீடிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அச்சத்தோட வெளிப்பாடுதான் இந்த மரியாதையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இப்ப வருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. யாழி போலவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழி குழுக்களும் இனங்களும் தங்களுக்குன்னு ஒரு அதிசக்தி பெற்ற உயிரினத்துக்கு வச்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தாது அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. சீனத்துல நீண்ட பாம்புடல் டிராகன், ஐரோப்பிய பள்ளி வகை டிராகன், கிரேக்கத்தின் பலதலை டிராகன் ஹைட்ரா, நெருப்பிலிருந்து உயிர் தள்ளக்கூடிய பீனிக்ஸ், கடலை ஆளக்கூடிய கிரேக்கன், மேற்கு ஆசியாவின் சென்டோரஸ், எகிப்தின் ஸ்பினிக்ஸ், மாயன் இனத்தின் சிறகுடைய பாம்பு, சிங்கமும் கழுகும் சேர்ந்த கிரிஃபின், ஓநாய் மனிதன், செல்வத்தால் சபிக்கப்பட்ட லெப்ரகான், பனி சூழ்ந்த மலைகளிலும் துருவங்களிலும் வாழக்கூடிய எட்டி, ஒற்றை கொம்பு கொண்ட யூனிகார்ன் மற்றும் சிறகுடைய குதிரை பிகாசஸ் அப்படின்னு உலகமெங்கும் சர்ச்சைக்குரிய வகையில இயற்கைக்கு புறம்பான தோற்றம் ஆற்றலும் கொண்ட உயிரினங்கள் பற்றிய கதைகள் பல காலமா பேசப்பட்டுதான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான உயிரினங்கள் என்னைக்குமே இரு வகையில மாத்திரமே அணுகப்பட்டு வரும். ஒன்று மரியாதைக்குரிய வணங்கப்படக்கூடிய பொருளா மதிப்போம், மற்றொன்று அச்சமூட்டும் உயிர்கொல்லியா நம்ம அதை பார்த்து பயந்து ஓடுவோம். இந்த இரண்டு அணுகுமுறைக்கும் அடிப்படை ஒண்ணுதான், அச்சம், பயம். எதையெல்லாம் தனித்தனியா அச்சத்தை உண்டு பண்றதா நம்ம பாக்குறோமோ அது எல்லாம் இணைஞ்சா எப்படி மனிதனோட கட்டுப்பாட்டை மீறி அதை செயல்படும்னு நம்ம பயப்படுறோமோ அதனாலதான் இதை நம்ம கற்பனை மிருகம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிறோம். இந்த மாதிரியான கற்பனை மிருகங்கள் உருவாக காரணமா இருக்கிறது மனிதனுடைய அச்சம் மட்டும்தான். டேவிட் இ. ஜோன்ஸ் அப்படிங்கிற மானுடவியல் அறிஞர் ஒருத்தர் ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில வாழக்கூடிய வெர்வெட் குரங்குகள்ல மேற்கொண்ட ஆய்வின் முடிவுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. வெர்வெட் குரங்குகள் பருந்து, பாம்பு மற்றும் சிங்கம் இந்த மாதிரியான 3 விலங்குகளை பார்த்து அதிகமா பயப்படுறத கவனிச்ச டேவிட் என்ன பண்றாருன்னா, இந்த 3 விலங்குகளுடைய அம்சத்தையும் ஒன்னா இணைச்சிருக்காரு. அதனுடைய இறுதி வடிவம் ஏறக்குறைய சீன டிராகன் மாதிரியே இருந்திருக்கு. உலகம் முழுக்க உருவாகி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான புராண விலங்குகள் மனிதனுடைய வெவ்வேறுபட்ட அச்சத்தின் இறுதி விளைவா உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. யானை, சிங்கம், குதிரை, முதலை அப்படின்னு மனிதனை காட்டிலும் சக்தி வாய்ந்த மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்னா இணைஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தின் இறுதி விளைவுதான் யாழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சத்தின் அடையாளமாக மட்டுமே மரியாதையாக உயர்ந்து இருக்கக்கூடிய கோவில்கள்ல தெய்வங்களை காக்கும் காவல் விலங்குங்கிற வகையில யாழிகளை உயர்த்தி சிற்பமா வடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இப்ப வெளிவந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப கால கோவில் அமைப்புகள் செங்கற்களால ஆனதா இருந்தது. 7ஆம் நூற்றாண்டுல பாறைகளை குடைந்து செய்யப்பட்ட குடைவரை கோவில் முறை உருவாகியிருக்கு. 10ஆம் நூற்றாண்டு முதலே கற்றளி அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்கல்லாலான கோயில்கள் கட்டும் முறை அதிகரிச்சிருக்கு. கருங்கல் கோவில் அமைப்புகளின் ஆரம்பமே தென்னிந்திய சிற்பக்கலையில புதிய பரிணாம வளர்ச்சி உண்டாக காரணமா இருந்திருக்கு. ஆரம்ப கால கற்றளிகளிலோ குடைவரை கோயில்களிலோ யாழி குறித்தான விஷயங்கள் கிடைக்கவே இல்லையாம். பாரம்பரிய சிற்பசாஸ்திர நூல்களிலையும் இதற்கான குறிப்புகள் இல்லையாம். நாயக்கராட்சியை தொடர்ந்தே தென்னகத்தின் கோயில்கள்லையும் யாழி சிற்பத்துக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கு. மதுரையில கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய யாழி சிற்பங்கள் மிக பிரசித்தி பெற்றது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல முன்னணி ஆலயங்கள்ல இன்னைக்கும் காணப்படக்கூடிய யாழியுடன் கூடிய தூண்கள் பெரும்பாலும் 16ஆம் நூற்றாண்டு அளவுல தான் அல்லது அதற்கு பின்னர் உருவானதாகவே இருக்குமா. தமிழகத்தை தாண்டி கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்கள்ல உருவான கோயில்கள்ல கூட யாழியின் சிற்பங்கள் அதிக அளவு இன்னைக்கும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமா பழைய விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பியில் இருக்கக்கூடிய கோவில் சிதைவுகள்ல பிரமிக்க வைக்கும் வகையிலான யாழி சிற்பங்கள் இருக்காம். பெரும்பாலும் சிம்ம யாழி மற்றும் கஜயாலியே பயன்படுத்தப்பட்டாலும் கூட மீனாட்சி அம்மன் கோவில்
கோவில்ல நாயாலியும் விஜயநகரத்தின் கிருஷ்ணர் கோவில்கள்ல எலியாலியும் பயன்படுத்தப்பட்டிருக்கான். இந்தியா மட்டுமில்லாது இலங்கையின் சிற்ப கலைகள்லயும் கூட யாழியின் தாக்கம் அதிகமாவே இருக்கான். 10ஆம் நூற்றாண்டுல இருந்தே இலங்கையின் வடக்கு பகுதியில உருவாகி வலுப்பெற்று வந்த சோழ அரசின் தாக்கத்தால இலங்கையில தொடர்ச்சியா பல தமிழ் குடியேற்றங்கள் உருவாகி இருக்கு. 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையில் இலங்கை பல்வேறு சிறு அரசுகளா பிரிஞ்சு இருந்தமையால வெவ்வேறு சிற்பக்கலை அமைப்புகளும் உண்டாகி இருக்கு. தமிழ் தாக்கத்தின் விளைவால விகாரை முதலியவற்றின் வாயிலின் இருபுறமும் யாழிகள் வடிக்கப்பட்டிருக்கு. தென்னிந்திய சிற்பத்தை போல இல்லாம இலங்கையின் யாழி சிற்பம் 4 கால்களையும் நிலத்துல பதித்தவாறும் தலைய பின்பக்கமா திருப்பியபடியும் இருப்பது இலங்கைக்கு உரிய தனித்துவத்தை எடுத்து காட்டுது. கற்பனையோ நிதர்சனமோ, யாழி என்பது சிற்பக்கலை என்ற ரீதியில நம்ம அத்தனை பேரும் ஒரு கணம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சிறப்பு மிகுந்த ஒரு அம்சம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.